Hello everyone. In the video, fluid properties, that is surface tension and a simple problem. The surface tension of a water in contact with the air at 20 degrees Celsius is 0.0725 Newton meter. The pressure inside a droplet of water is to be 0.02 Newton per centimeter square greater than the outside pressure. Calculate the diameter of the droplet of water. இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா சோ இந்த இடத்துல நம்ம டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல வாட்டர் டிராப்லெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இது வந்து இதோட பிரஷர் மற்ற வேல்யூல கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட டயாமீட்டர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷனால என்னன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆஃப் த பைப் ஆர் யூனிட் லென்த் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டாங்க 0.075 நியூட்டன் மீட்டர் சிக்மாவோட வேல்யூ அண்ட் தென் 0.02 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா பிரஷரோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னன்னா டயாமீட்டர் மட்டும் தான் கேக்குறாங்க. இப்போ பிரஷருக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் டியூ டு தி டிராப்லெட் ஆஃப் வாட்டருக்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா P is equal to 4 sigma by D. நம்மளுக்கு D தான் கேட்டிருக்காங்க. அப்ப P வந்து கீழ வந்துரும். That is 4 sigma by P. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 4 into sigma ஓட வேல்யூ 0.0725 நியூட்டன் per meter divided by P ஓட வேல்யூ நமக்கு 0.02 நியூட்டன் per centimeter square, that is 0.02 நியூட்டன் per centimeter மீட்டரா மாத்தும்போது 10⁻⁻⁴, மேல போகும்போது என்ன ஆகுதுன்னா 10⁻+4 ஆயிரும். ஓகே, இத சால்வ் பண்ணும்போது டயாமீட்டரோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 0.00145 மீட்டர் வருது. 0.00145 மீட்டர் வரும். அப்போ அதோட வேல்யூ நமக்கு 1.45 mm. Okay, very simple. Okay, if you have any doubt, please comment. Thank you.